Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this Java full stack web development series, we are going to learn very much interesting concepts. This series is completely taught in Tamil language. Who are interested to learn this Java full stack, kindly check out my YouTube channel that and all uploaded in a separate playlist that is Java full stack development. If you want to learn other than Java full stack like data structures and algorithms with Python, AI and ML with Python, or MERN full stack, those courses are also uploaded in my YouTube channel. Go and check out my YouTube channel based on your interest. Learn those concepts just by watching my videos. If you are having any doubts, comment below. Let's continue the session. Packages பார்க்க போறோமா, that is called java.packages. ஸோ இது வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற தேவையே இல்லை. இது வந்துட்டு டிஃபால்ட்டாவே நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்ல இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம system.out.println யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சிஸ்டம்ன்றது என்னதுங்க? சிஸ்டம்ன்றது ஒரு கிளாஸ் தான். ஸோ இந்த கிளாஸ் எங்கிருந்து வந்துட்டு இருக்குன்னா ஃப்ரம் திஸ் பேக்கேஜ் ஒன்லி. நம்ம இந்த system.out.println யூஸ் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா? இல்ல. பிகாஸ் இட் வில் இம்ப்ளிசிட்டா இருக்கும் அதுலயே. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இப்போ நம்ம நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கேனர் கிளாஸஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா? அது எல்லாமே நம்ம கம்பல்சரி பண்ணணும். ஆனா இந்த மாதிரி திங்ஸ்க்கு நம்ம இம்போர்ட் பண்றது தேவையில்ல, இம்ப்ளிசிட்டா அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி என்ன இருக்கு கிளாஸஸ்னா, there's different number of classes available in this package. அந்த கிளாஸஸுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிற தேவையில்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் என்ன இருக்குன்னா, ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிற தேவையில்லை. அடுத்தது ஸ்ட்ரிங் என்ற கிளாஸ் இருக்கு. அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபர் இருக்கு, ஸ்ட்ரிங் பில்டர் இருக்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே. அடுத்தது வந்துட்டு மேத் மாடியூல் இருக்கு. ஸோ டு பர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ். அடுத்தது சிஸ்டம். ஸோ இதுவே தான் சிஸ்டம் கிளாஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பைட்டு, இன்டீஜரு, கேரக்டரு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பைட்டு, இன்டீஜரு, ஷார்ட்டு, கேரக்டரு. ஓகே, இது எல்லாமே இன்னும் இருக்குமா? இன்டீஜர், லாங்கு, ஃப்ளோட்டு, இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இது இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே என்னதுன்னா நம்மளோட பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுக்கு ரெஃபரன்சஸ்மா. இது எல்லாமே என்னதுன்னா நம்மளோட பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெஃபரன்சஸ். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னது? இன்டீஜர், ஃப்ளோட், அந்த மாதிரி சொல்லிருக்கிறோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே இது ரெஃபரன்சஸ். ஸோ நம்ம எப்போ நம்மளோட பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு ரெஃபரன்சஸ் பண்றோமோ, then that kind of classes I can call it as wrapper classes. என்னன்னு சொல்லலாமா? wrapper class ன்னு சொல்லலாம். wrapper class. ஓகே. ஸோ இப்போ by seeing this classes, நம்மளோட ஜாவால டாப் கிளாஸ் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். இப்போ நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் கிளாஸ் டிரைவ் பண்ணிட்டேன், கிளாஸ் ஸ்ட்ரிங் அன்னிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ இந்த கிளாஸ் எங்க இந்த டிரைவ் ஆயிருக்குன்னா, திஸ் கிளாஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் திஸ் ஆப்ஜெக்ட் ஒன்லி. நீங்க செப்பரேட்டா இங்க வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் அன்னிட்டு கொடுக்கறத நம்ம எப்ப ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோமானா, இட் இஸ் நத்திங் பட் ஆப்ஷனல் ன்னு சொல்றதுதான். ஆப்ஷனல் சொல்றதுதான். நம்ம கொடுத்தா கொடுக்கலன்னா மீனிங் தட் இந்த ஸ்ட்ரிங் ஆகட்டும், ஸ்ட்ரிங் பஃபர் ஆகட்டும், ஸ்ட்ரிங் பில்டர் ஆகட்டும், எல்லாமே நம்மளோட மோஸ்ட் கிளாஸ் வந்து டிரைவ் ஆயிருக்கிற மாதிரி தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு சர்க்கிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஷேப் பண்ணிருக்கு. சோ இப்போ இந்த சர்க்கிள் எங்க இந்த டிரைவ் ஆயிருக்குன்னா ஷேப்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இட் இஸ் டிரைவிங் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் ஆல்சோ, பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் தான் டாப் ஹைரார்ச்சி. ஓகேவா? சோ தீஸ் ஆர் ஆல் த கிளாஸஸ். நம்ம ஒன் பை ஒன் படிச்சுட்டே வந்துடலாம். ஓகே மாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னது பார்க்கலாம். ஆப்ஜெக்ட். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எதனா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்டஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸ் A. ஓகேவா? சோ இந்த கிளாஸ் மூலமா நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் B.
ஓகே சோ இந்த லாஸ்ட் டிரைவ் ஆயிருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்டென்ஸ் ஏன்னு கொடுத்துறேன் ஓகேவா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்ஜெக்ட் என்னதுன்னு சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் எங்கிருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா ஆக்சுவலா இட் இஸ் டிரைவிங் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் கிளாஸ் only இந்த பி எங்கிருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா ஏலிருந்து டிரைவ் ஆயிருக்கு at the same time it is from the topmost class that is object so நம்ம objects create பண்றோம் இல்லையா same thing ஓகேவா so this is all about an object coming to the string data type string class அண்ணா என்னது collection of characters string class அண்ணா என்னதுமா collection of characters அந்த characters quotations உள்ள வெச்சிட்டீங்களா it is called a string okay இந்த string வந்துட்டு immutable means ஒரு வாட்டி ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்களா நம்ம திரும்பி சேஞ்ச் பண்ணா அதுக்கு எஃபெக்ட் ஆகாது it will create a one more string only new string தான் கிரியேட் ஆகும் for example string s is equal to hello ன்னு கொடுத்துட்டீங்க so இந்த s variable for example it is going to store in one heap memory ன்னு எடுத்துக்கோங்களேன் so it is இந்த s ல இருக்கிற டேட்டா ஓகே ஒரு மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேவா so now நீங்க என்ன பண்றீங்க you are going to write the same variable s is equal to world ன்னு கொடுத்துட்டீங்க so அப்ப என்ன ஆகுது is it overrides no இந்த class இந்த s variable என்ன பண்ணுது it is going to create one more memory one more string in the heap memory அப்ப இது என்ன ஆகுதுன்னா when the new data is storing into this variable this will move into the அது வந்துட்டு தானாவே ஜாவாவே தானாவே இம்ப்ளிசிட்டா வர்க் ஆயிடும் means this will be moving to the garbage and new data will be allocated to that variable ஓகேவா understand ஆகுதாமா is it understandable yes next in the string are so many methods இருக்கு like caret என்னது அடுத்தது compare என்னது next thing here concat function என்னது start with என்னது so இதெல்லாம் one by one நம்ம practically பாத்துறோம் ஓகேவா see let's start a string class so நம்ம என்ன பண்றோம் ஒரு class create பண்ணிக்கிறேன் my project new class இங்க என்ன நேம் கொடுத்துக்கிறீங்களா string demo அன்னிட்டு கொடுத்துறேன் so public statement finish ஓகேவாமா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் so let's try to create a string so நம்ம இங்க வந்துட்டு இந்த classes import பண்ணிக்கிற தேவையில்ல java.lang package நம்ம import பண்ணிக்கிற தேவையில்ல default-ஆவே it will be implicitly present so இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு string create பண்ணிக்கோங்க string s is equal to hello அன்னிட்டு create பண்ணிட்டீங்க ஓகேவா இப்போ நான் இத print பண்ணிட்டீங்களா நமக்கு அதுதான் வரும் நம்ம இப்ப என்ன பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா caret function யூஸ் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன் caret function என்ன பண்ணுதுன்னா it is going to return the character based on the given position இப்போ வந்து நான் எதனா ஒரு position கொடுக்கிறேன் position is nothing but index ஏதாவது ஒரு position கொடுத்தப்ப அந்த positionல இருக்கிற character நம்ம அவுட்புட்ல கொடுக்கும் see here நம்ம print பண்ணனும் இல்லையா so sys out இதுல உள்ள நான் என்ன பண்றேன்னா இந்த s வேரியபிள் இருந்து நான் ஒரு characterோட டிஸ்ப்ளே பண்ணனும் s dot caret function நீங்க இங்க position கொடுக்கணும் so index ன்னு கொடுத்திருக்கு பாருங்க means you have to specify the index if I am giving the 1 so one positionல என்ன இருக்கீங்க 0 நம்மளோட index வந்துட்டு 0th positionல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா so 0th positionல h இருக்கு first positionல e இருக்கு so it will return output as a small e so caret என்ன புரிஞ்சிச்சு அடுத்து இன்னொன்னு என்ன பார்க்கறோம்னா compare to அன்னிட்டு means it is going to compare the conditions ன்ற மாதிரி ஓகேவா சோ ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற டேட்டா இன்னொரு ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணிக்கிட்டு கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட் பிரிண்ட் ஆகும் இல்லனா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மென்ட் பிரிண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன் two variables கிரியேட் பண்ணிக்கிறேன் so let us take like this நீங்க வந்துட்டு இங்க s1 ன்னு எடுத்துக்கோங்க இங்க வந்துட்டு abc இப்போ நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நான் few things கமெண்ட் பண்ணிட்டே வந்துறேன் சோ இங்க abc ன்னு கொடுத்துட்டேன் இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிட்டு s2 is equal to xyz ன்னு கொடுத்துறேன் ஓகேவா
இப்போ நான் இந்த 2 strings கம்பேர் பண்ணிக்கிட்டு எது சின்னது எது பெருசுன்னு நான் கம்பேர் பண்ணணும். சோ அது அவுட்புட்ல கூட பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? sys out இங்க நான் s1 வேரியபிள்ல இருக்கிறது கம்பேர் டு எதுல கம்பேர் பண்றீங்க? s2ல. ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு கண்டிஷனா கொடுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் less than 0 ன்னு கொடுத்துட்டேன். The meaning here is what? What is this meaning? So run பண்ணி பாருங்க, you will see something here. True. That means ABC XYZ less than 0 ன்னு சொல்றது. அப்படின்னா என்னது? S1ல இருக்கிற டேட்டா வந்துட்டு S2 கன்னா சின்னதே தான். ஆமா, கரெக்ட் தான். ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல போகும்போது ABC என்றது XYZ கம்பேர் பண்ணும்போது சின்னதே. So that's why it returned true for us. For example, if I have written greater than 0, அப்ப என்ன கொடுக்கும்? நீங்க ABCல இருக்கிறது பெருசு XYZ கன்னா, அது கரெக்டா? It's not correct. So it will return out as false for us. ஓகேவா? comparing the two variables. For example, நீங்க இங்க strings அன்னப்ப நம்ம இங்க string தான் ஸ்டோர் பண்ணனும். ஓகேவா? we should not store integers. நீங்க integers வேணும்னா இப்ப 1 2 3 ன்னு எடுத்துக்கோங்க. இங்க வந்துட்டு 7 8 9 ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப வேணும்னா பாருங்களேன். இப்ப 1 2 3 ன்றது 7 8 9 கன்னா பெருசு கிடையாது. It's not greater than 0. So it will return output as false only for us. இல்ல மேம் எனக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். என்னது? if கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிஷன் மாதிரி கொடுக்குறீங்க. இந்த கண்டிஷன் உள்ள எப்ப இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகுமோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? system.out.println அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுத போறீங்க. கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுக்குறீங்க? you just write it like this. என்னன்னு கொடுக்குறீங்க? S1 ஓகே, இங்க வந்துட்டு S1 டாட் நான் less than ட்ரூ பிளாக் மாதிரி சொல்லணும்ன்றதுக்காக less than 0 கொடுத்துக்கிறேன். எப்ப S1ல இருக்கிற டேட்டா S2 கன்னா சின்னதா இருக்கும்போது என்னன்னு சொல்றேன்னா S1 is less than S2 என்ற மாதிரி கொடுத்துறேன். less than S2 ன்னு கொடுத்துறேன். எப்ப இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகுமோ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். இல்லையா what it will return for us? இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டுமே சேமா இருக்கலாம், ஒரு வாட்டி சேமா கூட இருக்கலாம். சோ அதுக்காக என்ன பண்றேன்? திரும்பி இதுல உள்ள if else கண்டிஷன் கொடுத்துறேன். சோ else உள்ள if it is greater than 0 ஆச்சு என்னப்போ, if it is greater than 0 ஆனப்போ நான் என்ன சொல்லலாம்? S2ல இருக்கிற டேட்டா means S1 is S2ல கன்னா கம்பேர் பண்ணும்போது நமக்கு S1ல இருக்கிறது தான் பெருசுன்னு. சோ நான் வேர்ட் ராப் பண்ணிடுறேன். விண்டோ கிட்ட வந்துட்டு appearance கிடையாது, எடிட்டர்ல toggle word wrap இருக்கும். so that it will be in single pageல நமக்கு வந்துரும். ஓகேவா? சோ இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா S1 is greater than S2 ன்னு கொடுக்கும். for suppose ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சப்ப நம்ம என்ன சொல்லலாம்? S1 and S2 are equal என்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். S1 and S2 are equal. ஓகே, S1 is equal to S2 ன்னு கொடுக்கலாம். சோ இப்போ ரன் பண்ணுங்க. யூசுவலி இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால it will give as S1ல இருக்கிற டேட்டா வந்துட்டு S2 கன்னா சின்னதுன்னு கொடுக்கும் instead of giving true or false. சோ பாருங்க 1 2 3 is less than 7 8 9. கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வந்துட்டு நீங்க ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு நான் 7 8 9 ன்னு கொடுத்துறேன். 7 8 ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்திருக்கேன். அப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அப்ப else பிளாக்ல வந்து திரும்பி செக் பண்ணி இது தப்பாச்சு. அப்ப இங்க வரும். இந்த else பிளாக்ல இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு S1 is equal to S2 ன்னு கொடுக்கும். For suppose if I am giving S2 ல 1 2 3 ன்னு கொடுத்துட்டேன். So obviously it will return for us as இந்த else பிளாக்ல இருக்கிற first statement கொடுத்துரும். S1 ல இருக்கிற டேட்டா is greater than S2 ல இருக்கிற டேட்டான்ற மாதிரி ரன் பண்ணுங்க. You will see it like 7 8 9 is greater than 1 2 3 like this. The comparative function understand ஆச்சா? Next நம்ம என்ன பார்க்கறோம்னா there is a one more function present in this string classல வந்துட்டு concat function ன்னு ஒன்னு இருக்குமா. சோ இந்த concat function என்ன பண்ணுதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற strings ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரிங்கா கிரியேட் ஆகுது. நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. நம்மளோட ஸ்ட்ரிங்ன்றது இம்மியூட்டபிள் டேட்டா டைப். அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஸ்ட்ரிங்ஸ்க்கு எந்த எஃபெக்ட் கிடைக்காது. இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நியூவா சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு S1ல ஹலோ இருந்துச்சு, S2ல வேர்ல்ட் இருந்துச்சு. அந்த ரெண்டும் நான் கன்கேட் பண்ணி பார்க்கும்போது it will create a new string with the help of S1 and S2. That means it is also allocate some space in the heap memory and it. சோ பாருங்களேன், இப்போ நான் இங்க என்ன பண்ணேன்னா இந்த S1 S2 இருக்கு இல்லையா, நான் இங்க என்ன பண்றேன், இங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ அன்னிட்டு நெக்ஸ்ட் S2ல வந்துட்டு வேர்ல்ட் அன்னிட்டு கொடுத்துட்டேன்.
ஓகே. சோ இப்போ நான் இந்த ரெண்டுமே கன்காட் பண்ணி பார்க்கறோம். சோ கன்காட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது நம்ம டிஸ்ப்ளே பண்ணனும் இல்லையா? சோ sys out ன்னு கொடுத்துறேன். sys out உள்ள s1 dot concat of s2 ன்னு கொடுத்துறேங்க. சோ இப்போ இது ரன் பண்ணி பாக்கும்போது நம்மளோட அவுட்புட் hello world ன்னுட்டு வந்துரும். நீங்க டவுட் இருந்தா நீங்க அந்த s1 செக் பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் s2 கூட செக் பண்ணி பாருங்க. அதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது. அது அப்படியே இருக்கும். S1 செக் பண்ணி பாருங்க, S2 கூட செக் பண்ணி பாருங்க. இருக்கிற டேட்டா அது அப்படியே இருக்கும். அது ரெண்டும் யூஸ் பண்ணி ஒரு நியூ ஸ்ட்ரிங் தான் கிரியேட் ஆயிருக்குது நமக்கு. ஓகேவா? மேம் இப்ப வந்து எனக்கு ஹலோ வேர்ல்ட்ல ஸ்பேஸ் வேணும். எனக்கு வரல. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க கன்காட் பண்ணும்போது இங்க இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துட்டு பிளஸ் கொடுக்கணும். சோ இங்க என்ன ஆகுது பாருங்க. சோ S1ல இருக்கிற டேட்டா வரும். அடுத்தது கன்காட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் கன்காட் மீன்ஸ் ஸ்பேஸ் அடுத்து அப்புறமா இந்த S2ல இருக்கிற டேட்டா நமக்கு வரும். எஸ் ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்ட் வந்திருக்கு பாருங்க. மீன்ஸ் யூ ஹேவ் டு கன்காட்டினேட் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிருக்கிறேன் லைக் திஸ் s3 is equal to எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கூட நானு இங்க கேபிட்டல் எஸ் இருக்கணுமா கிளாஸ் எஸ். இங்க நான் இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கூட ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் சிம்பிள் s3 அவ்வளவுதான். எனக்கு இங்க ஸ்பேஸ் தேவையில்லை. இதான உடனே எக்ஸ்கிளமேட்டரி வந்தா கூட போதும். ரன் பண்ணுங்க. you can see here எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வந்து ஆட் ஆயிருக்கு. எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் கூட நீங்க கன்காட்டினேட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும்னா அது ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக பிளஸ் சிம்பிள். So it is just similar like இந்த மாதிரி தான். S1 plus S2 plus S3 இதேதான். ஓகேவா? புரியுதா? So this is about concat function. அதே விதமா there is one more function called what function? Starts with என்னது? அந்த கேரக்டர்ல அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிறது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு மீன்ஸ் அந்த ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிற கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணோம். அட் த சேம் டைம் எண்ட்ஸ் வித் கூட பார்த்துறோம். அந்த ஸ்ட்ரிங்ல நம்ம கொடுத்துருக்கிற கேரக்டர்ல எண்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கும். இந்த ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கட்டும் எண்ட்ஸ் வித் இருக்கட்டும் பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. see here now what is the concept? starts with இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் என்னதுன்னா ends with. it will return a boolean value only if suppose நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் satisfy ஆயிட்டு இருக்கனா true இல்லையா false. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க s1 எடுத்துக்கோங்களேன். நான் என்ன பண்ண போறேன்னா starts with capital H ன்னு கொடுக்கிறேன். சோ எப்படி அது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? sys out s1 dot starts with நீங்க கேரக்டர் கொடுங்க. என்ன கொடுக்குறீங்க? கேபிட்டல் H. ஆமா இது வந்துட்டு கேபிட்டல் Hல இந்த S1ல இருக்கிற டேட்டா Hல தான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. so it will return output as true. for suppose இப்ப நீங்க small h ன்னு கொடுத்தீங்க it's not, so it returns a false. இல்ல மேம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி வேணும்னப்ப நீங்க இந்த கண்டிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க இஃப்ல வச்சிட்டீங்கன்னா அந்த இஃப் பிளாக்ல நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ அதே விதமா ends with கூட யூஸ் பண்ணிக்கலாம். ends with எப்படி யூஸ் பண்றீங்க? சேம் திங். அதுல எண்ட் ஆயிட்டு இருக்கான்ற மாதிரி செக் பண்றதுக்காக. சோ ends with இங்க வந்துட்டு நானு on கொடுத்துறேன். yes it is ending with o only small case. அப்ப என்ன கொடுக்கும்? உங்களுக்கு true ன்னு கொடுக்கும். இப்ப நீங்க கேபிட்டல் ஓன் கொடுக்குறீங்க இல்லாத கேரக்டர்ல எண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது it returns false. so this is how this starts with and ends with works on the string class. புரியுதா? next class என்னதுன்னா next function. இந்த string classல next function என்ன பார்க்கறோம்னா contains function பத்தி பேச போறோம். contains என்னது? it will check whether the searching character is present in the given string or not. for example என்கிட்ட hello இருக்கு. for example ஒரு string கூட கிரியேட் பண்ணிக்கோங்களேன். string s4 is equal to I am just creating welcome ன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெல்கம்ல நானு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கான்னு கூட செக் பண்ணலாம். சிங்கிள் கேரக்டர் இருக்கான்னு கூட செக் பண்ணலாம். எப்படி? contains function மூலமா. சோ நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? sys out இதுல உள்ள என்ன எப்படி சின்டாக்ஸ் கொடுக்கணும்? அந்த வேரியபிள் நேம் s4 dot contains நானு இப்போ கேபிட்டல் W ன்னு கொடுக்குறேன்.
இந்த capital W இருந்துச்சுன்னா it will return true. இல்லைன்னா false. So இப்ப நம்ம ஒரு கேரக்டர்னா ஒரு சிங்கிள் லெட்டரை நம்ம செக் பண்ணணும்னா இல்ல. You can also give group of characters. So the complete string ஆச்சுன்னா அதுல ஒரு லெட்டர்னா கூட சப்ஸ்ட்ரிங் தான். Group of letters கூட சப்ஸ்ட்ரிங் தான். So இந்த WL இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. So it returns true only. இல்லாதது கொடுங்க. small WEL ன்னு கொடுத்துட்டீங்க. It is not there. It returns false only. Like this. So contains function என்ன சொல்லுதுன்னா used to check whether the substring is present in the given string or not. If present, returns true. Not present, false. Okay, இது understand ஆச்சா? Contains. Next function, equals function. Equals function ஒன்னு இருக்கு. அடுத்தது இன்னொரு function கூட இருக்கு. Equals ignore case அன்னிட்டு. இது என்னதுன்னா நம்ம வந்துட்டு usually நம்ம cases கூட நம்ம satisfy words ஒன்னே தான். ஆனா அங்க கேசஸ் டிஃபரெண்டா இருக்கும்போது அது ஈக்குவல் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடும். சோ நம்ம கேசஸ் டிஃபரெண்டா இருந்தா அது ஒரே வேர்ட் ஆயிருக்குன்னப்போ நம்ம இக்னோர் பண்ணிடணும் கேசஸ். அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா லெட் அஸ் டேக் 2 strings. எதனா ஒன்னு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங் ஓகே a1 is equal to I am just writing hello அன்னிட்டு கொடுத்துட்டேமா. hello ன்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு. இன்னொரு ஸ்ட்ரிங்ல ஒரு நானு ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸே கொடுத்துடுறேன் ஹெலோ அன்னிட்டு. இங்க ஆக்சுவலா ரெண்டுமே சேம் டேட்டா தான், ஹெலோன்ற வேர்டே தான். இப்ப நானு இந்த A1ல A2ல இருக்கிறது டேட்டா ஈக்குவலான்னு செக் பண்ணும்போது யூஸ்வலி நம்மளுக்கு கிடையாதுன்ற மாதிரி தான் வந்துடும் இப்போ ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது. ஸோ சிஸ் அவுட். ஸோ இதில் உள்ள நான் என்ன பண்றேன், A1 டாட் ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன்ல A2 கொடுத்துட்டேன். இப்போ இதை நீங்க ரன் பண்ணும்போது இட் ரிட்டர்ன்ஸ் அவுட்புட் ஃபால்ஸ் பிகாஸ் த கேசஸ் ஆர் டிஃபரெண்ட். அதுவே நான் இப்ப என்ன பண்றேன்னா ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் கொடுத்துறேன். ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் என்னது, வேர்ட்ஸ் சேமா இருந்தா ஓகே தான், நம்மளுக்கு கேசஸ் டிஃபரெண்டா இருந்தா நான் இக்னோர் பண்ணிடலாம்ன்ற மாதிரி தான். ஓகேவா? சோ இப்போ what it will give output as true only. This is what the difference between equals and equals ignore case. இது புரிஞ்சிச்சாமா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பாக்குறோம்னா இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்ல we are going to learn the index of. index of என்னன்னா நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்ல எந்த பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறோம். so what is that function here is index of a function. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எங்க யூஸ் ஆகுதுன்னப்போ ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. So for example ஏதாவது ஒரு string கிரியேட் பண்ணிக்கோங்க. let us take இந்த equal to welcome பண்ணிட்டு எடுத்துக்கோங்களேன். இந்த string s4 is equal to welcome. இதுல what is the position of l? l எந்த பொசிஷன்ல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். so அப்ப அந்த index of function யூஸ் பண்றதுனால you will get the position. so sys out இதுல உள்ள s4 dot index of function கேரக்டர் கொடுக்கணும் l. இப்ப l எங்க இருக்குங்க 0 1 2. சோ நம்ம கிட்ட இருக்கிற லிட்டில் டேட்டா இருக்கும்போது it is very easy to identify the position. அதே நம்ம கிட்ட huge number of lines இருக்கும்போது ஒரு கேரக்டரோட பொசிஷன் தெரிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டி. அப்ப வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். சோ இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது it will give the position for us as in the second position. இங்க வந்துட்டு நீங்க தேட போறது எக்ஸிஸ்டிங் கேரக்டர் இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா அதுல இருக்கிற பொசிஷன் கொடுக்கும். இப்ப இல்லாத கேரக்டரோட பொசிஷன் கேக்குறீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெல்கம்ல ஜெட்ன்றது கிடையாது. இல்லாத கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இட் வில் ரிட்டர்ன் அவுட் ஆஸ் -1. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்மா. சோ இல்லாத கேரக்டரோட பொசிஷன் அந்த ஸ்ட்ரிங்ல ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வாட் இஸ் த அவுட்புட் யூ வில் see here is some people will say error ன்னு சொல்றாங்க. எரர் கிடையாது. it will return it as a -1. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவு மீன்ஸ் how many characters present in that string ன்னு தெரிஞ்சுக்கணும்னா function called length function. சோ இப்போ இந்த வெல்கமே எவ்வளவு லென்த்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா அந்த s4 வேரியபிள் மேல நம்ம லென்த் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will get the length of that string. so length function. சோ இப்போ ரன் பண்ணுங்க. how many characters present in that 1 2 3 4 5 6 7 characters.
ரன் பண்ணீங்கன்னா it will give the length for us as 7. இல்ல எனக்கு டீடைல்டா வேணும்னப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைரக்ட் ஸ்ட்ரிங் கூட எழுதிக்கிட்டு நம்ம பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு லென்த் அன்னிட்டு 7 அன்னிட்டு கூட கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்த ஃபங்க்ஷன் என்னதுன்னா ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் பத்தி பேச போறோம். ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வேணும்ன்ற இடத்துல ஸ்பிளிட் ஆகுமா, நம்ம கொடுக்கணும் அந்த கேரக்டர். So let us create one string. String S1 is equal to object oriented programming language அன்னிட்டு ஒரு string create பண்ணிருக்கீங்க. நான் இந்த string நான் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்பிளிட்டிங் மீன்ஸ் எனக்கு எங்க ஸ்பேசஸ் இருக்குமோ அங்கங்க வரைக்கும் ஒரு வேர்டா ஸ்பிளிட் பண்ணணும். மீன்ஸ் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் டேட்டா மல்டிபிள் வேல்யூஸா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேல்யூஸ் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் அ அரே கான்செப்ட். சோ அதுக்காக நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அரேல எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஆயிருக்கிறதுனால டேட்டா டைப் ஸ்ட்ரிங், அப்புறமா அதோட வேரியபிள் வந்துட்டு str அரேன்னு கொடுத்துறேன். அந்த S1 வேரியபிள்ல இருக்கிற டேட்டா தான் நான் ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்கேன். எது பேஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஸ்பேஸ், எங்கெங்க ஸ்பேசஸ் இருக்குமோ அங்கங்க வரைக்கும் ஸ்பிளிட் ஆகணும்ன்ற மாதிரி. ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மீன்ஸ் 4 வேல்யூஸ் அரேல ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் இந்த அரே வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம பார்த்திருக்கிறோம் அரே கான்செப்ட் பார்க்கும்போது. இப்போ நம்ம அதுல இருக்கிற வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும்னா எய்தர் யூ ஹேவ் டு யூஸ் a ட்ரெடிஷனல் for loop பண்ண யூஸ் பண்ணணும், என்ஹான்ஸ்டு for loop பண்ண யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். சோ நம்ம ஒரு வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா the best method here is enhanced for loop. That means for each for நீங்க எந்த வேரியபிள் இந்த ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, str அரே. இந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா நீங்க ரீட் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். நீங்க ஸ்டோர் பண்ற டேட்டா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா இருக்கிறதுனால நீங்க டேட்டா டைப் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சோ எஸ். சோ இதுல இருக்கிற டேட்டா ஒன்னொன்னா வந்துட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா you will see the output. ஓகே, இந்த வேல்யூஸ் ஸ்பிளிட் ஆயிட்டு உங்களுக்கு வந்திருக்கிற வேல்யூஸ் இங்க வரும். ரன் பண்ணுங்க. see here object oriented programming language. இங்க வந்துட்டு டிஃபால்ட்டா நீங்க ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறதுனால ஸ்பேசஸ் மூலமா இதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப en கொடுத்துட்டேன். en கொடுத்தனா செப்பரேட்டர் இஸ் e here மீன்ஸ் எங்கெங்க e இருக்குமோ அங்கங்க வரைக்கும் ஸ்பிளிட் ஆகும். தட் மீன்ஸ் obj ன்றது ஒரு வேல்யூ, பிகாஸ் இங்க e ன்றது செப்பரேட்டர் ஆக்ட் ஆகும். திரும்பி நெக்ஸ்ட் e வரைக்கும் இன்னொரு வேல்யூ, நெக்ஸ்ட் இது செப்பரேட்டர், நெக்ஸ்ட் n ல இருந்து இன்னொரு e எங்க வருமோ அங்க வரைக்கும் ஒரு வேல்யூ, திரும்பி இந்த d ல இருந்து நெக்ஸ்ட் e எங்க வருமோ அங்க வரைக்கும் ஒரு வேல்யூ. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா whatever I did that all will see. சோ நம்ம எங்கெங்க ஸ்பிளிட் ஆகணும்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அங்கங்க வரைக்கும் ஸ்பிளிட் ஆயிடுமா. ஓகேவா? ஓகே. சோ this is all about a split function. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போறோம்னா நம்ம a lower of 2 lower case then 2 upper case அன்னிட்டு. என்னது இது? லோயர் கேஸ்ல இருக்கிறது அப்பர் கேஸா மாத்தணும், அப்பர் கேஸ்ல இருக்கிறது லோயர் கேஸா மாத்தணும்ன்றப்போ we will make use of these functions. For example நான் இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன், நான் கிரியேட் பண்ணிருக்கிற ஸ்ட்ரிங்கவே எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் அங்கங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் அங்கங்க கொஞ்சம் கேபிட்டல் லெட்டர்ஸ், அங்கங்க கொஞ்சம் ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எப்போ எல்லாமே லோயர் கேஸ்ல வரணும்ன்றப்போ இந்த 2 லோயர் கேஸ் ஃபங்க்ஷன் இந்த வேரியபிள் மேல அப்ளை பண்ணும்போது it will create a new string where that string contains all the characters in lower case only. So இப்போ நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. சோ நீங்க அது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? sys out இந்த வேரியபிள் உள்ள s1 டாட் லோயர் 2 லோயர் கேஸ் 2 லோயர் கேஸ் இதுல உள்ள 2 லோயர் கேஸ் இதுல உள்ள நீங்க 2 லோயர் கேஸ் கொடுத்துட்டீங்க இல்லையா? சோ நீங்க இப்ப கிரியேட் a new string மா, நியூ ஸ்ட்ரிங். இப்ப ரன் பண்ணி பாருங்க. இத you will see ஒரு நியூ ஸ்ட்ரிங் வரப்போகுது. எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் O, கேபிட்டல் C, கேபிட்டல் I எல்லாமே இருக்கா. ஆனா அது எதுவுமே எல்லாமே கன்வெர்ட் பண்ணி லோயர் கேஸா வந்து இது வந்து நியூ ஸ்ட்ரிங் தான். நீங்க அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு சம் அதர் பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். S1 இருக்கிற டேட்டா S1 ல தான் இருக்கும். அது யூஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரிங் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நீங்க வேணும்னா அந்த ஸ்ட்ரிங் கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், கன்ஃபியூஷன் இல்லாமப்ப நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. you will get the அதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு கிரியேட் பண்ணப்ப எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். நீங்க திரும்பி கிராஸ் செக் பண்ணுவா, திரும்பி இந்த லைன் நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலா எப்படி இருக்குமோ இந்த லோயர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண அப்புறமா கூட அதே மாதிரி தான் இருக்கும்.
So same case, இப்போ நான் எல்லாமே upper case convert பண்ணனும்ன்றப்போ we can make use of a function called to uppercase. என்ன யூஸ் பண்றோம்? to uppercase. இப்போ ரன் பண்ணி பாக்கும்போது எல்லா letters upper caseல தான் இருக்கும் பாருங்க. Uppercase. So like this you can convert from lower to upper, upper to lower using this to lowercase to uppercase. ஓகேவாமா? வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் பத்தி பேச போறோமா? வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா it is going to convert ஒரு டேட்டா டைப்ல இருந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுதுமா. ஃபார் சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்துட்டு இன்டீஜர் வேரியபிள் n is equal to 34 இருக்கு. இந்த 34 நான் ஸ்ட்ரிங்கா மாத்தணும்ன்றப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் ஸ்ட்ரிங்கா மாத்திக்கலாம். ஓகேவா? சோ ஸ்ட்ரிங் x is equal to என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க? அந்த n வேரியபிள் மீன்ஸ் string dot value of string classல இந்த ஃபங்க்ஷன் இருக்குமா? value of function. ஓகே? சோ எந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணனும்? n வேரியபிள் இருக்கிறது. சோ ஏதாவது ஒரு டேட்டா டைப்ல இருந்து string டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணனும்ன்றப்ப இந்த string classல value of function இருக்கு. அது யூஸ் பண்ணிக்கிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ print பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் it is going to be given output as see here 34 இங்க பார்த்தா தெரியுது. ஓகேவா? Last one more function that is called trim function. இந்த trim function என்ன பண்ணுதுன்னா unwanted spaces remove பண்ணிடும் left side as well as on the right side. Means used to remove spaces before and end of the string. இப்போ for example என்கிட்ட ஒரு string இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். string z is equal to என்னோட இதுல வந்துட்டு ஒரு 3 spaces கொடுத்துட்டேன், welcome and கொடுத்திருக்கேன், திரும்பி spaces கொடுத்திருக்கேன். when I'm trying to print இந்த spaces எனக்கு தேவை இல்ல, unwanted spaces அந்த stringக்கு before after இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த trim function அப்ளை பண்ணலாம். சோ இப்போ நீங்க sys out பண்ணிட்டு இது print பண்ணி பாக்கும்போது நமக்கு யூசுவலி அந்த z வேரியபிள்ல நமக்கு spaces பாருங்க, இங்க spaces இருக்கு. எனக்கு தேவை இல்லன்னப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த trim function அந்த வேரியபிள் மேல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எப்படி z dot trim function அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பேसेस பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிமூவ் ஆயிட்டு இந்த மாதிரி கொண்டு வரும். ஓகேவா? ஈக்குவல் மீன்ஸ் சேமா இருக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் சேமா இருக்கணும். trim function is used to remove the white spaces மட்டும்தான், white spaces. ஓகேவாமா? so this is all about the string class. நம்ம different classes சொல்லிருக்கோம். string buffer, string builder அது எல்லாமே coming classல பார்க்க போறோம். till here understood everyone? Yes, ma'am. Okay. So remind next class la meet பண்ணலாமா? Thank you so much. Bye everyone. Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Do support by sharing, liking and subscribing. We'll meet you with another video. Until then, take care. Bye-bye.